வணக்கம். 1984 அப்படிங்கிற அந்த ஆண்டு வந்து இளையராஜா பீக்ல இருந்த ஆண்டு. 1976ல திரையுலகுக்கு வந்து தனி ராஜாங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இசைஞானி இளையராஜா அவர்கள். 84வது வருஷத்துலலாம் ஏகப்பட்ட படங்கள். அவருக்கு நிக்க நேரம் கிடையாது, உட்கார நேரம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இளையராஜா அவர்கள் மட்டும்தான் காலையில 7 மணிக்கு கரெக்டா ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வந்துடுறது அப்படிங்கிறத இன்னி வரைக்கும் வழக்கமா வச்சுட்டு இருக்கிறவர் தான் இசைஞானி. அதனாலதான் 1500 படங்கள் வரை அவர் இன்னி வரைக்கும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது. 1984ஆம் ஆண்டு இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய உச்சத்துல இருந்து மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் அவர்கள் எவ்வளவு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை திடீர்னு வந்துச்சு. தேடி அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததுல 1984வது வருஷம் கிட்டத்தட்ட சங்கர் கணேஷ் வந்து 29 படங்கள் இசையமைச்சிருக்காரு. சங்கர் கணேஷ்ங்கிறவர் இளையராஜா அவர்களுக்கு முன்னாடியே திரையுலகுக்கு வந்துட்டவர். கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேசன் தான் டைட்டில போடுவாங்க. எம்ஜிஆர் படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர் அவர். அப்பேற்பட்ட சங்கர் கணேஷ் அப்படிங்கிற அந்த இரட்டை சாதனையாளர்கள் 84வது வருஷத்துல என்னென்ன படம் பாருங்க. அம்மா இருக்கா அப்படின்னு ஒரு படம், அம்மா இருக்கா அப்படிங்கிற ஒரு படம், ஜெய்சங்கர் சுலக்ஷனா எல்லாரும் நடிச்ச அந்த படம். மேஜர் சுந்தரராஜன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அதே போல அந்த உறவுக்கு சாட்சி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை ஆர் பட்டாபிராமன்ட்டு, நம்ம காயத்ரி படத்தெல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணுது. ஜெய்சங்கரை வச்சு நிறைய படங்கள் ஹிட் படங்கள்லாம் கொடுத்த ஒரு பிரமாதமான டைரக்டர் ஆர் பட்டாபிராமன். அந்த ஆர் பட்டாபிராமன் வந்து அந்த உறவுக்கு சாட்சி அப்படிங்கிற சிவச்சந்திரன் சுமித்ரா நடித்த அந்த படத்துக்கு வந்து சங்கர் கணேஷ் இசையமைச்சிருக்காங்க. அக்டோபர் மாதம் 1984வது வருஷம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே போல எம் கர்ணன், ஒளிப்பதிவு மேதை அப்படின்னு சொல்லப்படுறவர், தமிழ் சினிமாவில் கௌபாய் படங்களை வந்து நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். ஜெய்சங்கரை வைத்து வித்தை காமிச்சவர், நடிகைகளை வைத்தும் வித்தை காமிச்சவர். அந்த ஒளிப்பதிவு மேதை எம் கர்ணன் அவர்கள் இது எங்க பூமி அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை ஹீரோவா வச்சு ஒரு படம் எடுத்தாரு. 1984வது வருஷம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வந்த அந்த படத்துக்கும் சங்கர் கணேஷ் தான் இசையமைப்பாளர். உங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படம். இந்த உங்க வீட்டு பிள்ளைங்கிறது எம்ஜிஆருடைய எங்க வீட்டு பிள்ளை மாதிரி. இந்த உங்க வீட்டு பிள்ளையில ஹீரோ யாருன்னாக்க சிவாஜி அவர்களுடைய மைந்தன் பிரபு தான் ஹீரோ. பூர்ணிமா ஜெயராம் ஹீரோயினா நடிக்கிறாங்க. சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்றாரு. 1984 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கும் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் இசையமைச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம மோகன் சார், நளினி இவங்க நடிச்சு கே விஜயன் சார் அவர்கள் டைரக்ட் பண்ணின படம் 1984வது வருஷம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு வந்த ஓசை அப்படிங்கிற திரைப்படம். ஓசை திரைப்படத்தினுடைய பாடல்கள் இன்னைக்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது. நம்ம சங்கர் கணேஷ் இசையமைத்தது. அதே போல ராமநாராயணன் சார், தமிழ் சினிமா உலகத்திலேயே 100 படங்கள் இயக்கியவருங்கிற பெருமை 2 பேருக்கு உண்டுனாக்க, ஒன்று ராமநாராயணன், இன்னொன்று நம்ம இயக்குனர் சிகரம் கேவி சார். இவங்க 2 பேரும் தான் 100 படத்தை கடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல ராமநாராயணன் டைரக்ஷன்ல டிசம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு கடமை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அர்ஜுன், ஸ்ரீபிரியா அவங்க எல்லாம் நடிச்ச படம் அது. அந்த படத்துக்கும் சங்கர் கணேஷ் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாங்க. அதே போல காவல் கைதிகள், இதுவும் ராமநாராயணன் சார் தான் டைரக்ட் பண்ணினார். அப்பெல்லாம் வாரம் ராமநாராயணன் சார் படம், வெள்ளிக்கிழமை படம் வருதோ, அதாவது ஒரு வாரத்துல வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராமநாராயணன் படம் மட்டும் கண்டிப்பா வந்துடும். அப்படி காவல் கைதிகள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு கலைஞர் கதைவசனம் எழுதுறாரு. ராதா ரவி, சசிகலா அப்படின்ட்டுலாம் நடிச்ச இந்த படம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு 1984வது வருஷத்துல. இந்த படத்துக்கும் சங்கர் கணேஷ் தான் இசையமைச்சார். அப்புறம் ராமநாராயணன் அவர்கள் ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு. அந்த படம் விஜயகாந்த் சார் நடிக்கிறாரு, சசிகலா நடிக்கிறாங்க. சபாஷ் அப்படிங்கிற அந்த படமும் பாடல்கள் எல்லாம் நல்லாவே ஹிட் ஆனிச்சு. அப்புறம்
பி மாதவன் சார் டைரக்ஷன்ல செப்டம்பர் மாதம் 21 அன்னைக்கு விஜயகாந்தும் விஜயும் நடித்த சத்தியம் நீயே அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துக்கும் சங்கர் கணேஷ் தான் அருமையான பாட்டெல்லாம் போட்டு கொடுத்து ஹிட்டாக்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டி.கே. மோகன் அப்படிங்கிறவர் செப்டம்பர் 28 அன்னைக்கு சுக்கிரதிசை அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு. நம்ம பாண்டியன், மறைந்த நடிகர் பாண்டியன், விஜி அவங்கெல்லாம் நடித்த அந்த படம் சங்கர் கணேஷ் இசையமைத்தார்கள். அப்புறமா ஆர்சி சக்தி அவர்கள் ஜூலை மாதம் 7 அன்னைக்கு கராத்தே மணி, நளினி உள்ளிட்ட நிறைய பேரை வச்சுக்கிட்டு தங்க கோப்பை அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. பெரிய அளவுக்கு இந்த படம் போகலனாலும் கூட இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் அவர்களுடைய பின்னணி இசையெல்லாம் குறிப்பிடத்தகுந்த வகையில் சிறப்பாகவே அமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் எடிட்டிங்கில் சிறப்பானவர் அப்படின்னு பேர் எடுத்த எம் வெள்ளைச்சாமி அவர்கள் டைரக்ட் பண்ண ஒரு படம் ஜூன் மாதம் 9 1984 வந்துச்சு. இந்த வெள்ளைச்சாமி அவர்கள் டைரக்ட் பண்ணின அந்த படத்தோட பேர் நினைவுகள் அப்படின்னு பேர். அந்த படத்தில் கார்த்திக், ஸ்ரீபிரியான்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையும் 2 பாடல்கள் ரொம்ப நல்லாவே பண்ணப்பட்டிருக்கும். ஒரு மெலடி சாங் ரொம்ப நல்லா இருக்கும். சங்கர் கணேஷ் இசையமைத்தார்கள். அப்புறமா நம்ம கலைஞானம் அவர்கள் நீதிக்கு ஒரு பெண் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. இந்த படத்தை நான் யூடியூப்ல தேடி பார்க்குறேன். இந்த நீதிக்கு ஒரு படம் கிடைக்கவே மாட்டேங்குது. அம்பிகாலாம் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுற இந்த படத்துல மார்ச் மாதம் 9 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கராத்தே மணி நடிச்சிருக்கிறதா விக்கிபீடியா சொல்லுது. விக்கிபீடியாவை நம்பலாமா வேணாமாங்கிறது தெரியல. அதனால கராத்தே மணின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். இந்த நீதிக்கு ஒரு பெண் இந்த படமும் நம்ம சங்கர் கணேஷ் அவர்கள் பிரமாதமாக இசையமைத்த ஒரு முக்கியமான படம். அப்புறம் நம்ம டைரக்டர் கே. விஜயன் சார் மோகன், மாதவி, சில்கு அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, அனுராதாவெல்லாம் வச்சுக்கிட்டு நிரபராதி அப்படின்னு ஒரு ரீமேக் படத்தை எடுத்தாரு. அந்த படத்தை ஏப்ரல் மாதம் 10 வெளியிட்டாங்க. அந்த படத்துக்கும் சங்கர் கணேஷ் அவர்கள் தான் இசையமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக எத்தனை படங்களை சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இது வரைக்கும் நான் 15 படங்கள் சொல்லியிருக்கேன். அதே போல பேய் வீடு அப்படின்னு ஒரு படம் பயங்கர ஹிட்டு. ராமநாராயணன் சார் படம். நவம்பர் மாதம் 30 அன்னைக்கு படம் ரிலீஸு. கார்த்திக், அம்பிகா நடித்த இந்த படம் நல்ல ஹிட்டு. பாடல்களும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சுது. அதே போல கந்தசாமி சிங்காரம்ங்கிறவர் மன்சோரு அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. செப்டம்பர் மாதம் 7 1984 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல பாண்டியன் சுலக்ஷனா ஜோடி, அப்போ பாண்டியன் சுலக்ஷனா ஜோடிங்கிறது கொஞ்சம் பரவலாக வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வரிசையில் பாண்டியன் சுலக்ஷனா நடித்த மன்சோரு படமும் பேசப்பட்ட படமா இருந்தது. கந்தசாமி சிங்காரம்ன்றவர் யாருன்னு தெரியல, அவர் இயக்கியதாக விக்கிபீடியா சொல்லுது. அப்புறம் நம்ம ராமநாராயணன் ஜனவரி மாதம் 14 1984 மன்மத ராஜாக்கள்னு ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்தாரு. சுமாரான வெற்றி தான், ஆனால் மிகப்பெரிய லாபம். ஏன்னா அவர் எல்லா படங்களுமே லோ பட்ஜெட் தான் இருக்கும், வசூல் மட்டும் நல்லா பண்ணிடுவார். சுரேஷ், நளினி முதலானவர்கள் நடித்த இந்த படத்துக்கும் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அப்படிங்கிற அற்புதமான இசையமைப்பாளர்கள் இசையமைச்சாங்க. அப்புறம் மாமன் மச்சான் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ராமநாராயணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எத்தனை படம் பாருங்க இந்த வருஷத்துல. ஜூன் மாதம் 23 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பேரு மாமன் மச்சான். சங்கர் கணேஷ் இசையமைச்ச படம். இந்த படத்துல விஜயகாந்த், ஊர்வசிலாம் நடிச்சிருக்காங்க. அப்புறமா யாரோ விஜயசாரதின்னு பேரு, அவரு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜூலை மாதம் 6 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மாற்றான் தோட்டத்து மல்லிகை அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வனிதா ஸ்ரீ அவங்கன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திரும்ப விஜயபாஸ்கர் இசையமைப்பாளர் இல்லை, அதே போல பேரு விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் ஜனவரி மாதம் 14 அன்னைக்கு மெட்ராஸ் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. இந்த மெட்ராஸ் வாத்தியார் படத்துல விஜயகாந்த், சசிகலா ஜோடி நடிச்சாங்க. அப்ப சசிகலா வரிசையா எல்லாரு கூடவும் படங்கள் நடிச்சுக்கிட்டே வராங்க. யாரு? இளமை காலங்கள் சசிகலா. டக்குன்னு ஒரு பிரேக் ஆயிடுச்சு. அந்த விஜயகாந்த், சசிகலா நடித்த மெட்ராஸ் வாத்தியார் படத்துக்கும் விஜயசாரதிங்கிறவர் இயக்கிய மாற்றான் தோட்டத்து மல்லிகை படத்துக்குமே சங்கர் கணேஷ் தான் இசையமைத்தார்கள். அப்புறம் நம்ம ராமநாராயணன் திரும்ப களத்துக்கு வர்றாரு. நவம்பர் மாதம் 16 இந்த முறை நம்ம நடிகர் மோகன், நம்ம ஊர்வசி மேடம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வாய்ப்பந்தல் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான காமெடி படத்தை கொடுக்குறாரு. அந்த படத்துக்கும் சங்கர் கணேஷ் அவர்கள் தான் இசையமைத்தார்கள். அதுக்கப்புறம் வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆக வேண்டிய ஒரு படம். ஆனா படம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. பாட்டு மட்டும் இன்னைக்கு வரைக்க ஹிட். என்ன டிமுனியம்மா உன் கண்ணுல மையே. அந்த படத்தை சிவசங்கர்ங்கிறவர் டைரக்ட் பண்ணி தயாரித்து நடிக்கவும் செஞ்சார். அந்த படம் தியேட்டருக்கு வந்ததும் தெரியாது,
வாங்க மாப்பிள்ள வாங்கன்றது போங்க மாப்பிள்ள போங்கன்னு உடனே போயிட்டாலும் கூட சங்கர் கணேஷோட இசை காலம் கடந்து இன்னைக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் நமக்கு எல்லாம் தெரிந்த தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய வசூல் சாதனையையும் மிகப்பெரிய புரட்சியையும் திருவிளையாடல் வசனங்கள் 16 வயது நிலை வசனங்கள் எல்லாம் நமக்கு எப்படி அத்துப்படியாச்சோ அது மாதிரி அந்த ரெக்கார்ட் பிளேயரில் விதி அப்படிங்கிற அந்த திரைப்படத்தினுடைய கதை வசனம் ஒலிக்காத இடங்களே கிடையாது. அந்த விதி நம்ம மோகன் பூர்ணிமாலாம் நடித்த அந்த படம்ங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்துக்கும் சங்கர் கணேஷ் தான் இசையமைத்தார். சங்கர் கணேஷ் எல்லா பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்தார். அதே போல் வீட்டுக்கு ஒரு கண்ணகி எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் டைரக்ஷனில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வந்துச்சு. விஜயகாந்த், நளினி, ஜெய்சங்கர், சுஜாதான்னு எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. சங்கர் கணேஷ் இசையமைத்தார். அப்புறமா திரும்பவும் அதுக்கு முன்னாடியே பிப்ரவரி 17ஆம் தேதி எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார் டைரக்ஷனில் நம்ம விஜயகாந்த், விஜய் எல்லாம் நடித்து வெற்றின்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இந்த வெற்றி படத்தினுடைய பாடல்களும் வெற்றி பாடல்களாகவே அமைஞ்சுது. சங்கர் கணேஷ் தான் அந்த இசைக்கு சொந்தக்காரர்கள். இதே போல ராமநாராயணன் சாருடைய டைரக்ஷன்ல விஜயகாந்த், நளினி, அந்த வருஷம் விஜயகாந்த், நளினி, விஜயகாந்த், விஜய், விஜயகாந்த், சசிகலா, ஒரு பெரிய பட்டியலே போடலாம். விஜயகாந்தும் நிறைய படங்கள் அந்த வருஷத்துல பண்ணியிருக்காரு. அப்ப வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற படம் விஜயகாந்த், நளினி நடித்த படம் மார்ச் 9ஆம் தேதி வருது. இந்த படத்துக்கும் சங்கர் கணேஷ் அவர்கள் தான் இசையமைத்தார்கள். அதே போல நம்ம திருட்டு ராஜாக்கள் அப்படிங்கிற ஒரு படம், இந்த படத்துக்கு கலைஞர் கதை வசனம் எழுதுறாரு. இந்த ராமநாராயணன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. சுரேஷ் எல்லாருமே இந்த நடிச்ச இந்த படம் மார்ச் 2ஆம் தேதி வருது. அதுக்கப்புறமா தீர்ப்பு என் கையில் அப்படிங்கிற படம், இந்த படத்தை ஜேவிபி சுந்தர் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறதாக விக்கிபீடியா சொல்லுது. யாரு என்ன அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல. இந்த படத்துல விஜயகாந்த், சசிகலா நடிச்சாங்க. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் வந்துச்சு. ஆக 1984ஆம் ஆண்டுல இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா கோலோச்சி கொண்டிருந்த மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் சங்கர் கணேஷ் அவர்கள் மொத்தம் 29 படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. அம்மா இருக்கா, அந்த உறவுக்கு சாட்சி, இது எங்க பூமி, உங்க வீட்டு பிள்ளை, ஓசை, கடமை, காவல் கைதிகள், சபாஷ், சத்தியம் நீயே, சுக்கிரதிசை, தங்கக்கோப்பை, நன்றி, நினைவுகள், நிரபராதி, நீதிக்கு ஒரு பெண், பேய் வீடு, மண்சோறு, மன்மத ராஜாக்கள், மாமன் மச்சான், மாற்றான் தோட்டத்து மல்லிகை, மெட்ராஸ் வாத்தியார், வாய்ப்பந்தல், வாங்க மாப்பிள்ள வாங்க, விதி, வீட்டுக்கு ஒரு கண்ணகி, வெற்றி, வேங்கையின் மைந்தன், திருட்டு ராஜாக்கள், தீர்ப்பு என் கையில் அப்படின்னு மொத்தம் 29 படங்களுக்கு கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அந்த வருஷத்துல அதே 84வது வருஷத்துல இசையமைப்பாளர் இளையராஜா எத்தனை படங்களுக்கு இசையமைத்தார்? அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம்.